வணக்கம். நான் இசை. எல்லாரையும் எப்படி இருக்கீங்க? 6/1/2025 இந்த வருஷத்தோட முதல் கோயில் பயணம். கும்பகோணம் பக்கத்தில் நாச்சியார் கோயிலுக்கு போயிருந்தேன். கல்கருட பகவான் ரொம்ப சிறப்பான கோயில் இது. அங்கே வருஷத்துக்கு 2 முறை கல்கருட பகவான் புறப்பாடு செய்வாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். கூட்டமும் அதிகமாக இருக்கும். சாமி தரிசனம் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கும். முதல்ல அந்த உள் பிரகாரத்துலேருந்து தூக்கும்போது 4 பேர் தான் அந்த கல்கருடனை தூக்குவாங்க. அதற்கு பிறகு 8 பேர் தூக்குவாங்க. அதற்கு பிறகு 16 பேர் தூக்குவாங்க. அதற்கு பேர் அந்த 16 32 அந்த மாதிரி எண்ணிக்கைகள் அதிகரிச்சுட்டே போய் சுவாமி வெளியில் தெருவுக்கு இந்த வீதி உலா வரும்போது அந்த சுவாமியை தூக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த கல்கருட பகவான் கனத்து போயிடுவாராம். அப்படி ஒரு சிறப்புமிக்க கோயில் நாச்சியார் கோயில். பாருங்கள், சுவாமி புறப்பாடு நிகழ்ந்துருச்சு. எனக்கு ரொம்ப சுவாமியை பார்க்கவே முடியல. இந்த கோயில் தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் திருச்சேரி சாரநாத பெருமாள் கோயிலுக்கு போயிருந்தேன். கொஞ்ச நேரம் தான் இருக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா மணி ஆகிட்டு இருந்தது. அதனால் சீக்கிரமே கிளம்பிட்டேன். இந்த திருச்சேரி சாரநாத பெருமாள் கோயில். அதுக்கு பிறகு சிவாலயமான திருச்சேரியிலேயே பெருமாள் கோயிலுக்கு எதுக்க மாதிரியே இருக்குது ரிணபுரீஸ்வரர்னு. அந்த கோயில் ரொம்ப எப்படின்னா கடன் நிவர்த்தீஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். ஏதோ சுவாமியை படம் எடுக்க முடியல, தூரத்துலேருந்து கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப சிறப்பாக சுவாமி கும்பிட்டுட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன்.